கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் Book of Isaiah, வேதாகமத்தை திருப்புவோம். 8th chapter, 18th verse. கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எல்லாரும் இந்த வசனத்தை அறிக்கை செய்யலாமா? எல்லாரும் சொல்லுங்கள். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பருவத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். I and the children, we are signs and wonders for the Lord. பெற்றோர்கள் எல்லாரும் சொல்றீங்களா இந்த வசனத்தை? நானும், பெற்றோர்கள் சத்தமா சொல்லுங்க. நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் ஜீவிக்க வேண்டும். We and our children will have to live like signs and wonders. இதே வசனத்தை புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கிறோம். We read the same verse in New Testament. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் படிக்கும்போது, Hebrews 2nd chapter 13th verse. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். And again I will put my trust in him, and again behold I and my children. நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். I and my children, we are signs and wonders. சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அது சாத்தியமாகும். It is possible by God who dwelleth in Mount Zion. இது நம்மாலே அல்ல. It is not by us. சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நாங்கள் ஜீவிப்போம். It is possible by Lord of hosts who dwells in Zion. கர்த்தர் எங்களை எப்படி மாற்றுவார் என்ற நம்பிக்கையில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியாக வளர்த்து அந்த பிள்ளைகளும் பெற்றோர்களும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாற வேண்டும். Parents will have to bring up their children in a proper way so that they can be signs and wonders. பைபிள்ல கர்த்தர் இந்த பிள்ளைகளை எல்லாம் பெற்றோருடைய கையில சுதந்திரமாக தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Bible it is mentioned children are given as a heritage to parents. சங்கீத புத்தகம் 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் படிக்கும்போது, Psalms 127 4th verse. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Behold, children are heritage from the Lord. 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். Children are heritage from the Lord. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Fruit of womb is his reward. அப்ப இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? What is the meaning of this? கர்த்தர் பிள்ளைகளை உங்களுடைய கையிலே சுதந்திரமாக தந்திருக்கிறார். Lord has given children as heritage to you. இந்த பிள்ளைகள் முதலாவது கர்த்தருக்கு தான் சொந்தம். These children, they belong to God only. இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சில தெய்வீக பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are divine commandments given how we can parent our children. கர்த்தர் உங்களுடைய கையில கொடுத்த பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்தால் அற்புதங்களாக அடையாளங்களாக அவர்கள் மாற முடியும். How we can bring them up so that they can be signs and wonders. இன்னைக்கு மதியானம் ஆண்டவரே இந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு இந்த பெற்றோர்களுக்கு நான் என்ன வார்த்தை சொல்லலாம் என்று நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். Afternoon I was meditating what I should share with parents. அப்ப பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பெற்றோர்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சில வசனங்களை நான் எடுத்து தியானித்துக் கொண்டே இருந்தேன். I was meditating about few words concerned parenting. ஒன்னொன்னா குறிச்சு வச்சிட்டே வந்தேன். I was pointing out, listing out one by one. எனக்குள்ள ஆவியான சொன்னார், இது நீ நல்லா ஆராய்ஞ்சு பாரு, கிட்டத்தட்ட 10 கட்டளைகள் வரும். When you carefully analyze it, it relates to 10 commandments. எல்லாவற்றையும் ஆராய்ந்து குறிப்பெழுதி பார்த்தா கரெக்ட்டா 10 கட்டளைகள் வந்துச்சு. When I took notes, it came to 10 commandments. அப்ப பைபிள்ல 10 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. In Bible there are 10 commandments. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பெற்றோருக்கு 10 கட்டளைகள் பைபிள்ல சொல்லி இருக்குது. For parenting there are 10 commandments mentioned. இந்த 10 கட்டளைகள் எல்லாரும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இந்த 10 கட்டளைகளின்படி உங்க பிள்ளைகளை வளர்த்தா தான் கர்த்தர் கணக்கு கேட்கும்போது உங்களோட பிள்ளைகளை நீங்க அற்புதமா அவர் கையில் ஒப்பு கொடுக்க முடியும். When Lord asks for an account, you can give your children as wonderfully to Lord back. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளைகளை என்னிடத்துல ஒப்புவி. Lord says, you commit your children to me. கொஞ்ச காலத்துக்கு வாடகைக்கு உன் கையில வளர்க்கறதுக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உன் பிள்ளைகளை நீ சரியா இல்லாவிட்டால் என்னுடைய சுதந்திரத்தை நீ பேணி பாதுகாத்து பராமரித்து போஷித்து சரியா வளர்த்து திருப்ப என் கையில நீ கொடுக்கணும்.
உன் பிள்ளைகளை என்னிடத்துல ஒப்புவி அப்படி ஆண்டவர் கணக்கு கேட்பார். Lord will ask account. You will have to give back that heritage to the Lord. அன்னைக்கு பெற்றோர்கள் என்ன செய்ய போறீங்க? What on that day your parents will இன்றைக்கே do? நீங்க தயாராகி கொள்ளுங்கள். You will have to be ready even இன்றைக்கே today. இந்த தெய்வீக பிரமாணத்தை குறித்து கொள்ளுங்கள். You note down divine commandments. எப்படி நீங்க பிள்ளைகளை வளர்க்கணும் 10 கட்டளைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். I want to mention you 10 commandments of parenting. முதலாவது கட்டளை, உன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கருத்தாய் போதி. First one, teach truth carefully to your உபாகமம் children. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Deuteronomy 6 chapter 7th verse. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Deuteronomy 6 chapter 7. இரண்டாவது பிரமாணம், பிள்ளை ஆண்டானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. Second one, train up your children in the way it should go. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Proverbs 22:6. முதல்ல நான் 10 கட்டளையும் சொல்லிடுறேன், அப்புறம் ஒவ்வொன்றா விளக்கி சொல்கிறேன். I will list out all these 10 first. உன்னுடைய பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. Train up your child in the way it should go. மூன்றாவது பிரமாணம், பிள்ளையை தண்டியாமல் விடாதே. Third one, don't leave your children from நீதிமொழிகள் punishing. 23:13. Proverbs 23:13. நான்காவது, உன் இஷ்டத்துக்கு தன் இஷ்டத்துக்கு உன்னுடைய பிள்ளையை விட்டு விடாதே. Fourth one, don't allow your children to go in their own way. தன்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு அந்த பிள்ளையை நீ விட்டு விடாதே. Don't leave your child to go in its own way. நீதிமொழிகள் 29:15. Proverbs 29:15. அடுத்து ஐந்தாவது பிரமாணம், Fifth உன் commandment, பிள்ளையை சிட்சை செய். chasten your children. ஐந்தாவது பிரமாணம், உன் பிள்ளையை சிட்சை செய். Chastise your child. நீதிமொழிகள் 29:17. Proverbs 29:17. அடுத்து ஆறாவது பிரமாணம், Sixth commandment, உன்னுடைய பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வை. you gather treasures for your children. உன்னுடைய பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வை. Gather treasures for your 2 children. கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians 12:11. அடுத்து ஏழாவது பிரமாணம், Seventh commandment, திடனற்று போகாதபடி உன்னுடைய பிள்ளைகளுக்கு கோபம் ஊட்டாதே. don't provoke your children that they may lose strength. திடனற்று போகாதபடிக்கு உன் பிள்ளைகளை நீ கோபப்படுத்தாதே. Don't provoke your children that they may lose their strength. அடுத்து எட்டாவது பிரமாணம், Eighth commandment, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் உன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பாயாக. you bring up your children with the chastisement of the Lord. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் உன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பாயாக. Bring up your children with the chastisement of the எபேசியர் Lord. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Ephesians 6 chapter 4th verse. ஒன்பதாவது பிரமாணம், Ninth commandment, பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தேவனிடம் ஜெபித்து ஆலோசனை கேள். seek counsel from God by prayer and then bring up your children. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். Judges 13:12 to 14. பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று தேவனிடம் ஜெபித்து ஆலோசனையும் ஞானத்தையும் கேள். Pray to God and seek counsel from God how you should bring up your நியாயாதிபதிகள் child. 13ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும். Judges 13 chapter 12 to பத்தாவது 14. கட்டளை, 10th commandment, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். இயேசு சொன்ன கட்டளை, பிள்ளைகளுக்காக அழுது அழுது முழங்கால் போட்டு ஜெபியுங்கள். you kneel, cry and weep for your children. 10 கட்டளைகள். அது லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Luke 23:28. இந்த 10 கட்டளைகள் பைபிள்ல பெற்றோர்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. These are the 10 commandments given to இந்த parents. 10 கட்டளைகளின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வளர்த்தா தான் கடைசியில் ஆண்டவர் கணக்கு கேட்கும்போது அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய கையில நீங்க ஒப்பு கொடுக்க முடியும். If you bring up your children according to this, you can give back. ஆண்டவர் கேட்பார், 15 வருஷம் உன் கையில அந்த பிள்ளையை நான் கொடுத்து வளர்க்க கொடுத்தேனே. Lord will ask 15 years I gave this 25 child. வருஷம் உன் பிள்ளை அந்த பிள்ளையை என் பிள்ளையை உன் கையில கொடுத்து வளர்க்க கொடுத்தேனே. I gave my child to you for 25 years. நீ எப்படி அந்த பிள்ளைகளை வளர்த்தாய்? How did you bring them up? கணக்கு கொடு அப்படின்னு ஆண்டவர் அக்கவுண்ட் கேட்பார், கணக்கு கேட்பார். He will ask accounts. அன்னைக்கு பெற்றோர்கள் திருன்னு முழிக்க முடியாது. On the day parents cannot. ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு யாரும் நீங்க சொல்ல முடியாது. You cannot say I don't know. இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். இன்னைக்கு நீங்க பெற்றோர்கள் எல்லாம் ஆணித்தரமா மனதில் பதிச்சு வச்சுக்கோங்க. நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் கணக்கு கேட்கும்போது எங்களுக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். You will have to learn this very clearly. முதலாவது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதித்து. Deuteronomy 6 chapter 7th verse. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நீ உன் பிள்ளைகளுக்கு அவைகளை கருத்தாய் போதிக்க வேண்டும். You shall teach them diligently. எதை போதிக்க வேண்டுமா? What you should teach? அவருடைய கற்பனைகள், His commandments. ஆண்டவருடைய கற்பனைகள், You will have to teach ஆண்டவருடைய வார்த்தைகள், the words of God, ஆண்டவருடைய பிரமாணங்கள், the laws of the ஆண்டவருடைய Lord, சத்தியங்கள், the truths of the ஆண்டவர் Lord, கொடுக்கிற உபதேசங்கள், the doctrines given by the ஆண்டவர் Lord, கொடுக்கிற வெளிப்படுத்தல்கள், the revelations, ஆண்டவரோடு பேசுகிற வார்த்தைகளை the words what your Lord உன்னுடைய speaks. பிள்ளைகளுக்கு நீ கருத்தா சொல்லி கொடுக்கணும். You will have to teach them diligently. எப்பெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா? When all you should teach? உட்கார்ந்து இருக்கிற போது, When they are sitting, படுத்துக்கிற போது, when they lie down, எந்திரிக்கிற போது, when they walk, நடக்கிற போது, when they rise அவைகளை up, குறித்து நீ கருத்தாய் போதிக்க வேண்டும். you will have to teach them diligently. எந்திரிக்கிற போதுனா என்ன அர்த்தம்?
when they rise up, காலையில 4 மணிக்கு ஸ்தோத்திர ஜெபம் பண்ணும்போது, morning 4 o'clock when you have praising prayer, படுத்துக் கொள்கிற போது என்ன அர்த்தம்? when what is mean நைட் lying படுக்க down, போகும்போது குடும்ப ஜெபம் ஃபேமிலி பிரேயர் பண்ணும்போது, when you lie down family prayer night time, வழியில நடக்கிற போது என்ன அர்த்தம்? what is the meaning when they வீட்டை walk, விட்டு உங்களுடைய பிள்ளைகள் வெளியே போகும்போது, when your children leave home, வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கிற போது, when they sit down, எந்திருக்கிற போது, படுக்கிற போது, உட்கார்ந்து இருக்கிற போது, நடக்கிற போது, எல்லா நேரத்திலையும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். in all times parents will have to teach them, சத்தியத்தை, வசனத்தை, உபதேசத்தை கரைச்சு பிள்ளைகளுடைய காதுல ஊத்திக்கிட்டே இருக்கணும். you will have to pour these truths in the ears of children. பிள்ளைகளுடைய செவிகள்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றோர்கள் எப்போதும் போதித்துக் கொண்டே இருக்கணும். Parents will have to always teach the words of God. நீங்க உங்களுக்கு பெற்றோர்களுக்கு சத்தியம் தெரியல, உபதேசம் தெரியல, வசனம் தெரியலன்னா உங்க பிள்ளைகளை உங்களை ஏமாத்திடுவாங்க, அவங்க ஆண்டவரை ஏமாத்திடுவாங்க, பிசாசு அவங்களை வஞ்சிச்சிருவான். If you don't know the word of God, they will easily deceive you. முதலாவது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கருத்தாய் போதிக்க வேண்டும். First parents will have to teach the truth diligently. நல்ல சத்தியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. Teach truth to them. எது ஒழுக்கம்னு சொல்லிக் கொடுங்க. Teach them what is எது discipline. சரி எது தவறுன்னு சொல்லிக் கொடுங்க. Teach them what is right and எது wrong. உண்மை எது பொய்ன்னு சொல்லிக் கொடுங்க. Teach them what is genuine. எது கற்பனை எது நிஜம் என்று சொல்லிக் கொடுங்க. Teach them what is image. எது அநீதி எது நீதின்னு சொல்லிக் கொடுங்க. Teach them what is எது righteousness. சத்தியம் எது அசத்தியம் சொல்லிக் கொடுங்க. Teach them what is truth. எது பரிசுத்தம் எது அசுத்தம் சொல்லிக் கொடுங்க. Teach them what is holiness. எது கிரமம் எது அக்கிரமம் சொல்லிக் கொடுங்க. Teach them what is iniquity and எது order. கர்த்தருக்கு பிரியமானது எது பிரியமில்லாததுன்னு சொல்லிக் கொடுங்க. Teach them what is pleasing to the Lord. ஆண்டவருடைய மனதை சொல்லிக் கொடுங்க. Teach them the mind of God. ஆண்டவருடைய சித்தத்தை சொல்லிக் கொடுங்க. Teach them the will of God. தேவனுடைய சத்தியத்தை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கணும். Parents will have to teach the truth of the Lord. மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் தான் உங்க கையில இருக்க போறாங்க. Maximum they will be with you 25 அதுக்கப்புறம் years. ஒன்னு ஊழியத்துக்கு வந்துருவாங்க, இல்லன்னா கல்யாணம் பண்ணிட்டு டாடா பை பைன்னு போயிடுவாங்க. After that they will come to serve the Lord and அந்த they will get married. 25 வருஷம் உங்க கையில ஆண்டவர் வாடகைக்கு கொடுத்திருக்கிறார். 25 years Lord has given them as a rent. நல்ல சத்தியத்தை கருத்தா போதிச்சு அந்த பிள்ளைகளை ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்துட்டீங்கன்னா ஆண்டவர் கை கணக்கு கேட்கும்போது நீங்க ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி நான் கருத்தா போதிச்சேன்னு சொல்லி நீங்க சொல்லிடலாம். When you teach them diligently, you can say to the நீங்க Lord. கருத்தா போதிக்கலனா அந்த பிள்ளைகள் கடைசியில ஆண்டவரையும் ஏமாத்திடுவாங்க, உங்களையும் ஏமாத்திடுவாங்க, கடைசியில பிசாசுடைய கையில போய் விழுந்துருவாங்க. If you don't teach them diligently, they will end up in the hands of the devil. சத்தியம் தெரியாத பிள்ளைகளை பிசாசு எளிதில் ஏமாற்றி விடுவான். Devil will easily deceive our children if they don't know the truth. பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கருத்தா போதிக்கிறதுக்கு நீங்க முதல்ல நீங்க சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. First of all, you should know the truth very well. இரண்டாவது நீதிமொழிகள் 22:6ல பிள்ளை ஆண்டானவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Proverbs 22:6 we can see this. நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சின்ன வயசுலே கரெக்டா நீங்க வளர்த்தறணும். 5இல் வளையாதது 50இல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. It is mentioned if it is not bent at 5 அவன் முதிர் years, வயதிலும் அதை விடாதிருப்பான். he will not leave when he is old. நீங்க இப்ப 5 வயசுல இருக்கும்போதே 4 மணிக்கு கரெக்டா எழுப்பி நீங்க அந்த பிள்ளைகளை பழக்கிடுங்க. அந்த பிள்ளை 50 வயசு ஆனாலும் சரி கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சு பழக்கும். Even in the old age they will rise up early in the morning. 5 வயசுலயே நீங்க 4 மணிக்கு எழுப்பி கரெக்டா பழக்கிட்டீங்கன்னா அந்த பிள்ளை 50 வயசு ஆனா கூட கரெக்டா 4 மணிக்கு எந்திரிச்சிடும். If you train up a child at 5 o'clock morning praising, it will rise up நடக்க early. வேண்டிய வழியில நடத்திட்டீங்கன்னா முதிர் வயதிலும் அதை அந்த பிள்ளைகள் விடவே விடாது. If you train them in the way it should go, it will not பிள்ளைகளை leave. சரியா நடக்க வேண்டிய வழின்னு ஒரு வழி இருக்கு, அந்த வழியில தான் நடத்தணும். There is a right way to train our அந்த children. பிள்ளைகள் தவறான கோணலான வழிகளில போவார்கள். They may go in a perverse way. சில நேரங்களில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை தவறா மிஸ்டைரக்ட் பண்ணிடுவாங்க. Sometimes friends may misdirect ஆனா them. நீங்க கடிவாளம் போட்டு பிடிச்சு இழுத்து இதுதான் வழி, இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தா தான் நீ வீட்டுல இரு அப்படி நீங்க சரியாக நடத்த வேண்டிய வழியில நடத்தணும். You will have to train them in the right way they should go. நீங்கள் நடக்க வேண்டிய வழியில பிள்ளைகளை அழகா வளர்த்திட்டீங்கன்னா அவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். If you train them diligently, they will be in the old time also they will be நடக்க useful. வேண்டிய வழினா என்ன? What is it in the way? தேவ சித்தம் செய்கிற வழி, Doing the will of God, கர்த்தருக்கு பிரியமான வழி, pleasing to God. பரிசுத்தத்தின் வழி, It is a way of holiness. கர்த்தர் எதிர்பார்க்கிற வழி, It is the way Lord அவருடைய expects கற்பனைகளின் வழி. according to his commandment. இந்த வேத சத்தியத்தின் வழியில உங்களுடைய பிள்ளைகளை கரெக்டா நடத்துங்க. You train your children according to scriptures. ஆண்டவர் கணக்கு கேட்டா யாரும் தப்பிக்க முடியாது. If Lord asks accounts, we cannot escape. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தருடைய சுதந்திரத்தை உங்க கையில தந்திருக்கிறாரு. உங்க பிள்ளைங்க நினைச்சு செல்லம் கொஞ்சாதீங்க, உங்க பிள்ளைங்க நினைச்சு நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. They are heritage given by the Lord உங்க to you. பிள்ளைகளை பார்க்கும்போதே இது ஏன் பிள்ளை இல்ல, இது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம்னு பாருங்க. When you see the children, see them as heritage from the Lord. கர்த்தருடைய சுதந்திரத்தை நீங்க இஷ்டம் போல வளர்க்கலாமா? Can you train up as you like? பேணி பாதுகாத்து பராமரித்து போஷித்து கண்ணு கருத்துமா எங்க போறாங்க என்ன செய்றாங்கன்னு ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க வளர்க்கணும். You will have to nurture them and vigilantly you will have to keep them. மடியில நெருப்ப வச்சிருக்கிறது போலதான் உங்க பிள்ளைகளை நீங்க இந்த காலத்துல எல்லாம் ரொம்ப கவனமா வளர்க்கணும். In these days you will have to be very careful when you bring அந்த your காலத்துல children. எல்லாம் இயற்கையாவே பிள்ளைகள் ஒழுக்கமா இருப்பாங்க. And those days children usually இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் நவீன உலகம், மின்சார கருவிகள்,
மின்னணு இயந்திரங்கள் எல்லாம் பெருகிடுச்சு, மின் சாதனங்கள் அதிகமாக வந்துடுச்சு. பிள்ளைகள் கெட்டு போகிறதற்கு எல்லா விதத்திலும் பிசாசானவன் வழிவாசல்களை திறந்து ஆபாச உலகிலே பிள்ளைகளை கவர்ந்திழுக்கும்படியாக மாயமான ஒரு காட்சியை சாத்தான் ஜனங்களுக்குள்ள வஞ்சித்து வந்திருக்கிற காலம். Nowadays the devil has deceived many youths by these electronics. பிள்ளை ஆண்டானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. Train up இது your child. தெய்வீக பிரமாணம், இது கர்த்தர் கொடுத்த கட்டளை. This is a commandment given by the Lord. 10 கட்டளைகள் பைபிள்ல இருக்குது, அதுல இது மாதிரி இது ஒரு கட்டளை. பிள்ளை ஆண்டானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து. Train up a child in the way it should go. அடுத்து மூன்றாவது, பிள்ளையை தண்டியாமல் விடாதே. Third one, don't leave your child. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Proverbs 23:13. 23:13. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, Withhold not correction அவனை from him. பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். If you beat him with the rod, he shall not die. பிரம்பில் அடிக்கலாமா? Can we beat சில them? கேட்குறாங்க, அன்பா தான் பிரதர் பிள்ளைகளை வளர்க்கணும், பிரம்பில் எல்லாம் போய் அடிக்கக்கூடாது, அவங்க மீறிட்டாங்கன்னா என்ன செய்யறது? அப்படி சொல்லாதீங்க. பைபிள்ல சொல்லியிருக்கு, பிரம்பினால் நீ அடிக்க வேண்டும். What Bible says, you will have to beat them with the rod. நீதிமொழிகள் 22:15 படியுங்கள். பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். Proverbs 22:15. அந்த காலத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லா அடிச்சு வளர்த்தாங்க. இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகள் எல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ரொம்ப நல்ல சாட்சியா இருக்கிறாங்க. On those days, the parents, they used to beat them with நானே the rod. என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் சாட்சியாக சொல்ல முடியும். என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாய் மிகவும் கண்டிப்பாக அடிச்சு தான் வளர்ப்பார்கள். My mother used to beat me with the rod. ஒரு முறை என்னுடைய சகோதரி, மூத்த சகோதரி, அவங்க எம்ஏ படிச்சுட்டு காலேஜில் லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. My elder sister have come back from college for holidays. அப்போ உட்காந்து தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. She was preparing a dosa. எங்கள் அம்மா, எங்கள் அக்கா ஏதோ ஒரு வீண் வார்த்தை ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற அந்த தோசை பருக்க எடுத்து முதுகில் பலோர்னு ஒரு அறை. எனக்கு இன்னும் அந்த கண்களுக்கு முன்னாடி அந்த காட்சி நிற்கிறது. எம்ஏ படிச்சுட்டு கிட்டத்தட்ட 20 வயசுக்கு மேலே அவங்க வீட்டில் உட்காந்து எங்கள் அக்கா, மூத்த அக்கா தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பரியாசமோ ஏதோ ஒரு ஜோக்கோ ஏதோ ஒரு காரியம் பேசிட்டாங்க. கையில் இருக்கிற அந்த தோசை பருக்கை எடுத்து, அந்த தோசை அந்த காலத்தில் நீளமாக இருக்கும், அந்த இது எடுத்து முதுகில் அடி, சரியான ஒரு அடி. எங்கள் அக்கா அழுது கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எனக்கு அந்த பக்கத்தில் நான் சின்ன பையனை அதை பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி விட்டேன். இந்த காலத்தில் யாராவது நீங்கள் அப்படி அடிப்பீங்களா? உங்கள் பிள்ளைகளை, வாலிய பிள்ளைகளை அடிப்பீங்களா? அப்படி தான் என்னுடைய தாயார் ஸ்ட்ரிக்டாக எங்களை வளர்த்துருக்குறாங்க. ஒரு தடவை தூரத்தில் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது இங்கேருந்து ஒரு கப் எடுத்து வீசி எறிஞ்சாங்க, அப்படியே என் தொடையில் கிழிச்சிச்சு. அப்படி தான் அடின்னு அடித்து வளர்த்ததுனால தான் எங்களுடைய கூட பிறந்தவங்க எல்லாரும் இன்றைக்கி நாங்கள் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறோம். பிள்ளைகளை ஒரு நாளும் அடிப்பதற்கு தயங்கக்கூடாது. வசனம் என்ன சொல்கிறது? பிள்ளையை பிரம்பினால் தண்டியாமல் விடாதே, பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டியிருக்கும். foolishness is bound in the heart of a child. foolishnessனா முட்டாள்தனம். பிள்ளைகளுக்கு இயற்கையாகவே முட்டாள்தனமாக மதியீனமாக அந்த பிள்ளைகள் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த மதியீனத்தை அகற்றுறது தண்டனையின் பிரம்பு, ராட் ஆஃப் கரெக்ஷன். இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? Rod of correction. ராட் ஆஃப் கரெக்ஷன். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ராட் ஆஃப் கரெக்ஷன் இருக்கணும். பிரம்பு வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். உங்களுக்கு எத்தனை பிரம்பு வேணாலும் வாங்கி தரேன். வீட்டில் மூலையில் அந்த தண்டனையின் பிரம்புன்னு எழுதி வச்சுருங்க. அந்த பிரம்பில் தண்டனையின் பிரம்புன்னு எழுதி வச்சுருங்க. ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னா எடுத்து காலு கீழே விளாசிடுங்க. 5 மணிக்கு ஸ்கூல் முடிந்தால் 5:10 வீட்டில் இருக்கணும். எங்கேயாவது ஊரை சுற்றிட்டு 6 மணிக்கு வந்துச்சுன்னா ஏன் 1 மணி நேரம் லேட்டு, அடி வெளுத்துருங்க. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. ஏன்னா பிள்ளையினுடைய நெஞ்சில், எல்லா பிள்ளைகளுடைய நெஞ்சிலையும், வாலிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சிரிக்காதீங்க, எல்லா பிள்ளைகளுடைய நெஞ்சிலையும் மதியீனம் ஒட்டி இருக்கும். பைபிளில் சொல்லியிருக்கு, பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும். அதை எப்படி அகற்றுறது? நெஞ்சில் இருக்கிற மதியீனத்தை எப்படி அகற்றுறது? நல்ல ஒரு பிரம்பு எடுத்துக்கங்க, அதுக்கு பேர் தண்டனையின் பிரம்பு. எடுத்து நல்லா அடிங்க. அந்த மதியீனம் ஓடியே போயிடும். இருக்கிற இடம் தெரியாமல் பறந்து மாயமாக மறைஞ்சு போயிடும். ஆம் என்று இந்த சத்தியத்தை ஒத்துக்கொள்கிற அலையிலேயே சொல்லுங்கள். Hallelujah. பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு மட்டும் பயப்படாதீங்க. நீங்கள் அடிங்க, உங்கள் பிள்ளைகள் பிற்காலத்தில் அற்புதங்களாய் அடையாளங்களாய் மாறுவார்கள். Later days they will become signs and wonders. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. Don't withhold correction அவனை from them. பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். If you beat him with the rod, he shall not die. தாய்க்கோழி மிதிச்சு எங்கேயாவது குஞ்சு சாகுமா? சொல்லுங்க. தாய்க்கோழி மிதிச்சு எங்கேயாவது குஞ்சு சாகுமா? சாகாது. பிள்ளையை நல்ல பிரம்பினால் அடிங்க. ஆனால் அடிச்சிங்கன்னா என்ன பெனிஃபிட் தெரியுமா? அந்த பிள்ளையினுடைய ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவிப்பாயே. பாதாளத்தில் போய் உங்கள் பிள்ளையை இஷ்டம் போல வளர்த்து வேதனைப்பட்டு நரகத்தில் போய் துடிக்கும் போது நீங்கள் பெற்றோர்கள் பரலோகத்தில் உட்காந்துட்டு ஆஹாகான்னு சிரிச்சிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்குது, 3 பிள்ளைகள் பரலோகத்துக்கு வந்துருச்சு,
ஒரு பிள்ளை மாத்திரம் அக்கினி கந்தம் எரியிற கடல்ல போய் ஐயோன்னு அப்படி கதறி துடிச்சிட்டு இருக்குது. நீங்க பரலோகத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்து ஆஹா பரவாயில்ல நல்லா துடிக்குது அப்படின்னு சந்தோஷப்படுவீங்களா? நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த அத்தனை பிள்ளைகளும் நாங்கள் அற்புதங்களாய் அடையாளங்களாய் இருப்போம். அந்த வைராக்கியம் உங்களுக்கு எழுப்ப வேண்டும். பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் நீங்கள் வைராக்கியமாய் காணப்பட வேண்டும். You will have to have a great zeal when you bring up your children. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. இது ஒரு தெய்வீக பிரமாணம். Don't withhold correction from the அடுத்து children. நான்காவது கட்டளை. Fourth commandment. நீதிமொழிகள் 29:15 தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். தன் இஷ்டத்துக்கு பிள்ளையை விடாத. Don't leave your child to itself. பெற்றோர்கள் நல்லா விளங்கிக்கோங்க. அந்த பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு தயவு செய்து விட்டுறாதீங்க. Don't leave your children to its own அந்த ways. பிள்ளை டிவி பார்க்க போறேன்னு சொல்லும். It will say it is going to watch TV. கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் சாட்டிங் பண்ண போறேன்னு சொல்லும். It will say that it will go to பேட் computer ஃப்ரெண்ட்ஸோட center. போய் சுத்த போறேன்னு சொல்லும். It will say it will go with bad வீட்ல friends. தங்காம வேற எங்கேயாவது போய் தங்க போறேன்னு சொல்லும். It may want to stay outside. தெரியாம உங்களுக்கு தெரியாம செல்போன்ல எதையாவது போய் பார்த்துட்டு இருக்கோம். It will watch something in cell என்ன phone. உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த சுய இஷ்டம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த இஷ்டத்துக்கு ஒரு தடை போடுங்க. You understand? வாசிங்க நீதிமொழிகள் 29:15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை தன் உண்டு தாய்க்கு பண்ணுகிறான். வெட்கத்தை உண்டு பண்ணுவான். இஷ்டத்துக்கு பிள்ளையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் வெட்கத்தை உண்டு பண்ணிடும். If you leave a child to itself, it will bring shame. இப்படிதான் ஒரு சண்டே கிளாஸ்ல நல்ல ஒரு டீச்சரா இருந்தாங்க, ஒரு நல்ல ஒரு ஆசிரியர். அவருடைய பிள்ளைகள் 2 பையங்களும் நல்ல சண்டே கிளாஸ் படிச்சாங்க. அவங்க தான் வருஷம் சென்டரில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க. ஆனால் அவங்க அப்பா என்ன செய்வார் தெரியுமா? அந்த பிள்ளைய 2 பையங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டார். அவங்க இஷ்டத்துக்கு பேசாமல் விட்டுட்டார். அந்த பையங்க வளர்ந்து காலேஜ் படிச்சுட்டு, சண்டே கிளாஸ் நல்லா படித்த பிள்ளைகள் தான், காலேஜ் படிச்சுட்டு அப்படியே உலக பிரகாரமாக வேலைக்கு போகும்போது அவங்க அப்பாவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பிள்ளையோட இஷ்டத்துக்கு விட்டுட்டார். கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த 2 விசுவாசி பையங்களும் காலேஜுக்கு படிக்க போன பிற்பாடு 2 இந்து பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிட்டு தங்களுடைய இஷ்டத்துக்கு கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். மூஞ்சில கரியை பூசிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா என்ன மூஞ்சி வச்சுட்டு சர்ச்சுக்கு வர முடியும்? சர்ச்சில் நல்லா படித்த பையங்க, ஜோம் பண்ண பையங்க, சண்டே கிளாஸ் படித்த பையங்க, சென்டர் ப்ரைஸ் வாங்கின பையங்க. ஆனால் ஒரே ஒரு தவறு நடந்தது. என்ன தெரியுமா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து அது இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணாங்க, அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க. காலேஜ் படிச்சிச்சு, அதுக்கடுத்து ஹையர் ஸ்டடீஸ் போச்சுங்க, வேலை பார்க்குற இடத்துல ஒரு இந்து பிள்ளைய, ஐயோ பரிதாபம் சொல்லக்கூடாது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. எப்படி இருக்கும்? தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ, நல்ல பெற்றோர் விளங்கிக்கங்க, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். அந்த பிள்ளைகளை இஷ்டத்துக்கு நீங்கள் விட்டீங்கன்னா கடைசியில் உங்களுடைய முகத்தில் அவங்க கரியை பூசுவாங்க. இன்னும் நல்லா சொல்லப்போனால் உங்களுக்கு வெட்கமும் அவமானம் உண்டாகி நீங்கள் தலை குனிஞ்சு சத்தியத்துக்குள்ளே சபைக்குள்ளே வர முடியாதபடி ஒரு பரிதாபமான நிலவரம் வந்துவிடும். தன் இஷ்டத்துக்கு, அந்த பிள்ளையினுடைய இஷ்டத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு நாள் விடாதீங்க. அதான் அடுத்த பிரமாணம். The next commandment is don't leave your child in its own way. Don't leave your child according to their own will and wish. அவங்களுடைய சொந்த இஷ்டத்துக்கு ஒரு நாள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க விடாதீங்க. Don't leave your children to go in its own way and wish. தன்னுடைய இஷ்டத்துக்கு பிள்ளையை விடாதே. Don't leave your children to himself. அடுத்த 5வது பிரமாணம். 5th commandment. பிள்ளையை சிட்சை செய். You chastise your children. நீதிமொழிகள் 29:17 படிக்கும்போது Proverbs 29:17 பிள்ளையை வாசிங்க. 29:17 உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். உனக்கு ஆறுதல் வேணும், ஆனந்தம் வேணுமா? Do you need rest and delight? பெற்றோர்களே, உங்களுக்கு ஆறுதல் ஆனந்தம் வேணுமா? Do you need rest and delight? பிள்ளையை சிட்சை செய். Correct thy son. சிட்சை கொடுக்கறனா எப்படி? How do we chastise? காலையில ஜோமலனா உனக்கு சாப்பாடு கிடையாது. If you don't pray in the morning, don't give food. காலையில நீ 4 மணிக்கு எந்திரிச்சு நீ ஸ்தோத்திர ஜெபம் பண்ணல, If you don't praise up early in the உனக்கு morning, மார்னிங் டிஃபன் கிடையாது. you will have to cut morning நீ இன்னைக்கு tiffin. நைட் குடும்ப ஜெபத்துக்கு வரல, அதனால உனக்கு நைட் சாப்பாடு கிடையாது. You have not come for night prayer, I will not give இன்னைக்கு you நீ feed. பைபிள் ஸ்டடிக்கு வரல, அதனால உனக்கு இந்த நன்மை கிடையாது. நீ கேட்கிற உனக்கு கிஃப்ட் உனக்கு வாங்கி தர முடியாது. The gift what you ask, we will not give. நீ சரியா பைபிள் படிக்கிறதுல, அதனால ஒரு வாரம் நீ என்கிட்ட பேசாத. You are not reading Bible very well, I don't speak to you. ஆவிக்குரிய பிரகாரமா சிட்சை கொடுங்க. Spiritually correct them. 1 மணி நேரம் முழங்கால் போடு. ஊரெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கேல, இந்த உப்புக்கல்ல 1 மணி நேரம் முழங்கால் போடு. You kneel down upon the salt for 1 hour. எங்க அண்ணே கதை புக் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால எங்க ஸ்கூல் முடிச்சுட்டு தெரியாம போய் லைப்ரரியில் போய் கதை புக் படிச்சுட்டு லேட்டாக வரும். 5 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சா
கதை புக் படிச்சுட்டு லைப்ரரியில் போயிட்டு கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து தெரியாமல் பூனை மாதிரி வீட்டுக்குள்ளே வரும். எங்கள் அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? வீட்டு வாசலில் பெரிய உப்புக்கல்லை பரப்பி வச்சுருப்பாங்க. அதில் எவ்வளோ நேரம் லேட்டாக வந்து அவ்வளோ நேரம் முழங்கால நின்று வச்சுருவாங்க. அந்த 1 மணி நேரம் லேட்டாக வந்து அவ்வளோ நேரம் முழங்காலே நிற்கணும் அந்த உப்புக்கல்ல. எப்படி ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அடக்க முடியலன்னா கோமணத்தை கட்டி கோழி குண்டுக்குள்ளே போட்டு பூட்டிடுவாங்க. அது லைன் வீடு. எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. டீச்சர், ஏன் டீச்சர் இந்த மாதிரி உங்கள் பிள்ளையில அவன் திருந்தணும். எங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ சேட்டை எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணனுடைய சேட்டையை வந்து தாங்க முடியாமல் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த அந்த ஜன்னல் கம்பியில் கயிறை கட்டி போட்டுருவாங்க சின்ன வயசில். அப்படி பெரியவனாக வந்த பிற்பாடு கோமணத்தை கட்டி கோழி குண்டுக்குள்ளே போட்டு பூட்டிடுவாங்க. அந்த லைன் வீடு எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. ஏன் உங்களுக்கு நான் இது சொல்கிறேன் என்றால், அப்படி சிச்சை கொடுத்ததுனால இன்றைக்கி எங்களுடைய அண்ணனை கத்த நல்ல ஒழுக்கமாக நல்ல ஆவிக்குரியவராக ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். நைட்டு மயிலும் பைபிள் தான் படிச்சுட்டு இருக்கிறார். நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் பைபிள் படிக்கிறார். கத்தர் இன்றைக்கு கத்தர் அவரை ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்னுடைய தாய் அவ்வளோ கண்டிப்பாக வளர்த்தார்கள். அதுபோல் சிச்சை கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சிச்சை கொடுக்கறதுல வெட்கப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. நீங்கள் சிச்சை கொடுத்தால் அவர்களுக்கு உங்களுக்கு ஆறுதலையும் ஆனந்தத்தையும் உண்டாக்குவார்கள். உன் மகனை சிச்சை செய், அவன் உனக்கு ஆனந்தத்தையும் ஆறுதலையும் உண்டாக்குவான். நீங்கள் எவ்வளோ சிச்சை கொடுக்குறீங்களோ அது இப்போ அந்த பிள்ளைகளுக்கு தற்காலத்தில் துக்கமாய் காணும். இந்த அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் என்னை கண்டிச்சுட்டே இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு இப்போ சொல்கிற பிள்ளைகள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா அடித்தது எனக்கு ரொம்ப நன்மை. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் பெரியவளாக வரும்போது அந்த பெற்றோர்களுக்கு ஆனந்தத்தையும் ஆறுதலையும் உண்டாக்கும். நீங்கள் சிச்சை கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா பிற்காலத்தில் அந்த பிள்ளைகள் உங்களுக்கு முள்ளுகளாக வேதனையாக மாறிடுவாங்க. அதனால் உங்களை பிள்ளைகளுக்கு சிச்சை கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் அவர்கள் உங்களுக்கு ஆனந்தத்தையும் ஆறுதலையும் உண்டாக்குவார்கள். Later days there will be rest and delight to you. எனக்கு என் பிள்ளையால ஆறுதல் வேணும், ஆனந்தம் வேணும்ன்றவங்களாம் ஒரு அலையிலே சொல்லுங்க. இன்றைக்கே சிச்சை கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய் விடுங்கள். Start chastising your child today itself. ஹல்லேலூயா. அடுத்து 6வது பிரமாணம், 6th commandment. பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். Gather up treasures for your 2 children. கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கும்போது 2 Corinthians 12:14. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். You will have to gather treasures for your children. என்ன பொக்கிஷங்கள்? What treasures? ஆவிக்குரிய பிரகாரமான பொக்கிஷங்கள். Spiritual treasures. ஆவிக்குரிய பிரகாரமா நல்ல பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. Spiritual treasures to gather them. அவருடைய கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. In Christ 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். It is parents will have to gather உங்களுடைய up treasures. பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை பொக்கிஷங்களாக சேர்த்து வையுங்கள். Gather up good things as treasures for your children. என்ன பொக்கிஷங்கள்? What are these கொலோசியர் treasures? நிருபத்தில் வாசிக்கும்போது When we read in அவருக்குள் Colossians, ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. in him there is the treasure of wisdom and கிறிஸ்து knowledge. இயேசுவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. In Christ Jesus knowledge and wisdom they are treasures. பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு பொக்கிஷம். Holy Spirit anointing is a இந்த treasure. பொக்கிஷங்கள் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும். You will have to gather all these ஆண்டவர் treasures. நம்முடைய பண்டக சாலையில இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார். The Lord is keeping all these in treasure சர்வ house. வல்லமையுள்ள தேவன் நம்முடைய பண்டக சாலையில இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறார். Almighty God has all these in his இதெல்லாம் treasure house. பொக்கிஷங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கணும். You will have to give these treasures to them. தேவனுடைய ஞானம், The wisdom of God, தேவனுடைய அறிவு, knowledge of God, தேவனுடைய வல்லமை, power of God, தேவனுடைய மகிமை, the glory of God, தேவனுடைய கிருபை, grace of God, தேவனுடைய இரக்கம், mercy of God, தேவனுடைய அபிஷேகம், anointing from God. தேவனுடைய எல்லா பொக்கிஷங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்கணும். You will have to gather up all these treasures for your ஜெபிச்சு children. ஜெபிச்சு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்கணும். Pray and store up all these treasures. நீங்க என்ன செய்றீங்கன்னா, என் பிள்ளைக்கு நல்லா செழிப்பா இருக்கணும்ன்றக்காண்டி ஒரு 10 சென்ட் இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், ஒரு 2 வீடு கட்டி வச்சிருக்கிறேன், இப்படி தான் உலக பிரகாரமா பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறீங்க. Materially and worldly you gather up treasures and ஆனால் இங்கே properties. சொல்லி இருக்கிறது, நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரம், நம்ம ஆவிக்குரிய ஜனங்கள், நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. We are spiritual people. நம்ம எல்லாம் பரலோகத்தில தான் அற்புதங்களா அடையாளங்களா மாற போகிறோம். We are going to become signs and wonders in heaven. ஆவிக்குரிய பிரகாரமாக பொக்கிஷங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வையுங்கள். Spiritually gather up treasures for your children. அடுத்து 7வது பிரமாணம், 7th commandment. திடனற்று போகாதபடி பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Colossians 3:21. இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? The meaning of this கிருபை verse, இல்லாத வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை திட்டக்கூடாது. speaking ungracious words. நீங்க நல்லா அடிக்கலாம், கண்டிக்கலாம், திட்டலாம், சிச்சை கொடுக்கலாம், ஆனா கிருபை இல்லாத தவறான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. You should not use a wrong word or the பிள்ளைகளை graceless எப்படி words. திட்டது? How we can ஏ scold? நாயே, ஏ பேயே, ஏ பண்ணியே, அப்படி திட்டது, அப்படி திட்டக்கூடாது.
ஏன் பைபிள் அப்படி சொல்லியிருக்குன்னா, நம்ம எல்லாரும் நம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம். கர்த்தருடைய சுதந்திரத்தை போய் வாய்க்கு வந்த மணிக்கு திட்டலாமா? அப்படி தினநின்று போகும்படியாக நீங்க திட்டுனா கடைசியில அவருடைய ஆவிக்குரிய ஜீவன் நஷ்டப்பட்டு போய்விடும். இப்படிதான் நீங்க பேப்பர்லேயே பார்க்குறீங்க, தாய் தவறாக பேசி கண்டித்ததினால் பிள்ளை தற்கொலை செய்து விட்டது, தவறான முடிவுக்கு போகிறார்கள். அப்ப திடனற்று போகாதபடிக்கு நீங்கள் கோபம் முட்டக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் உங்க பிள்ளைகளை நீங்க கிருபை இல்லாத வார்த்தைகள், உலக பிரகாரமான வார்த்தையில பேசி போய் செத்து தொலை அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு திடனற்று போகும். அது போய் நேராக போய் சூசைட் பண்ணிடும். அப்போ அதுக்கு யார் காரணம்? திடனற்று போகாதபடிக்கு நீங்கள் கோபம் ஊட்டக்கூடாது. அப்போ கிருபை இல்லாத வார்த்தைகளை சொல்லி திட்டக்கூடாது. கிருபை இல்லாத வார்த்தைகள், மாம்சீகமான வார்த்தைகள், உலகத்தார் பேசுகிற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், அந்த பிள்ளைகள் தவறான முடிவு எடுக்கும்படியான வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அந்த பிள்ளைகள் திடனற்று போகாதபடி நீங்கள் திட்டக்கூடாது. திடனற்று போகாதபடி உங்களுடைய பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். Don't provoke them lest they be discouraged. அதற்கடுத்து பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. Train up your children as எபேசியர் 6:4 படிக்கும்போது 8வது பிரமாணம், பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. Ephesians 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் கர்த்தருக்கேற்ற போதனையில வளர்க்கறதுக்கு தான் உங்களுக்கு சண்டே கிளாஸ் வச்சிருக்கிறோம். We have Sunday உங்க பிள்ளைகளை எல்லாரையும் கண்டிப்பா சண்டே கிளாஸ் படிக்க வச்சே ஆகணும். You will have to bring your children to Sunday school. யாராவது உங்க பிள்ளைகளை நீங்க சண்டே கிளாஸ் படிக்க வைக்கலைனா கர்த்தருக்கேற்ற சிட்சையில போதனையில வளர்க்காததுக்கு நீங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். You will have to give accounts when you don't allow your children to come to Sunday school. 30 வயசுக்கு கீழ உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளும் சீனியர் சண்டே கிளாஸ் படிச்சே ஆகணும். All youth less than 30 years they will have to attend senior உங்க Sunday பிள்ளைகளை school. நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வர வேண்டும். You will have to be very strict in this matter. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்கறதுக்கு தான் பரிசுத்தவான்கள் சண்டே கிளாஸ் வச்சிருக்காங்க. Saints of God they are having நீங்க சண்டே கிளாஸ் உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கலனா, if you don't allow your children to study, கர்த்தருக்கேற்ற போதனையில வளர முடியாது. they will not grow in the nurture of the Lord. ஏசாயால சொல்லிருக்கு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். In Isaiah it is mentioned they will be taught by the Lord. கர்த்தரால போதிக்கப்படணும்னா சண்டே கிளாஸ் படிக்கணும். They will have to come to Sunday school to be taught. கர்த்தருக்கேற்ற போதனையில சிட்சையில உங்களுடைய பிள்ளைகள் வளரணும்னா நீங்க சண்டே கிளாஸ் படிக்க வைக்கணும். They will have to come to Sunday school to be nurtured. கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். The peace of them will be great. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிக்கும்போது, when we read in book of Isaiah, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், your children will be taught by the Lord, அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். their peace shall be great. வாசிங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் கர்த்தரால் 54:13 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். Great shall be the peace of your children. எத்தனை பேர் விரும்புறீங்க என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கணும்ன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டால் தான் உன் பிள்ளைகளுக்கு சமாதானம் பெரிதாயிருக்கும். Only when they are taught by the Lord their peace shall be great. பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானமா இருக்கணும், உங்க பிள்ளைகள் பெரிய சமாதானத்துல இருக்கணும்னா நல்ல கர்த்தருடைய சிட்சையில போதிக்கப்படுறதுக்கு நீங்க இடம் கொடுங்க. They will have to be nurtured and admonished by the Lord. சண்டே கிளாஸ் ஜஸ்ட் 2 மணி நேரம் தான். 1:30 ஆரம்பிச்சு 3:30 முடிச்சிடறாங்க. Sunday ஆனா class. ஸ்கூல்ல போய் உங்க பிள்ளைகளை பாருங்க 8 மணி நேரம் படிக்க வைக்கிறீங்க. அது உலக ஞானம், அது தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்குது. உலக பிரகாரமா படிக்க வைக்கிறது வேஸ்ட். அது ஆண்டவர் பார்வையில் விஷயமே கிடையாது. உங்க பிள்ளை IAS கலெக்டரா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்கப்படலைன்னா அந்த பிள்ளை நரகத்துக்கு தான் போகும். அதே நேரம் உங்க பிள்ளை ஒண்ணுமே தெரியாம மக்கா மண்டூசா இருக்கலாம், ஆனா அது கர்த்தருக்கேற்ற சிட்சையில படிச்சுச்சுன்னா அது கர்த்தருடைய வருகையில பரலோகத்துக்கு போயிடும். அதனால IAS படிக்க வச்சு கர்த்தருக்கேற்ற சிட்சையில வளர்க்காம தான் இஷ்டத்துக்கு விட்டு பிள்ளைகளை கெடுத்து நரகத்துக்கு அனுப்புறதை பார்க்கிலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்த்து உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள். அதுதான் தேவனுடைய மனது, அதுதான் தேவனுடைய சித்தம். What's the mind of God? தேவனுடைய மனது என்ன? What's the will of God? தேவனுடைய சித்தம் You என்ன? have to nourish your children according to the word of God and you have to chastise your children according to the mind of God. கர்த்தருடைய வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் போஷித்து அவர்களை கண்டித்து நடத்த வேண்டும். கர்த்தருக்கேற்ற சிட்சையில நீங்கள் வளர்க்க வேண்டும். You will have to nurture them and admonish. கர்த்தருக்கேற்ற போதனை, அந்த போதனையை சொல்லிக் கொடுக்கிறது தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் தந்திருக்கிறார். That's why there are anointed Sunday school teachers. எல்லா 30 வயசுக்குள்ள கீழ உள்ள அவ்வளவு வாலிப பிள்ளைகளும் பையங்களும் கண்டிப்பாக சண்டே கிளாஸ் படிச்சே ஆகணும். All youth less than 30 years they will have to attend Sunday school. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனை வளர்த்து பாருங்க, உங்கள் பிள்ளைகள் அற்புதங்களாய் அடையாளங்களாய் மாறுவார்கள். Let them be nurtured and admonished, they will be signs and அடுத்து wonders. 9வது பிரமாணம், 9th commandment. 9வது
4வது கட்டளை, பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஜெபித்து ஆண்டவரிடம் ஆலோசனை ஞானத்தையும் கேளுங்கள். Seek counsel and wisdom from God and pray how you can bring up your children. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்கள். Judges 13th chapter 12th verse. 13:12. அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அதை நடத்த வேண்டும் என்று கேட்டான். How shall we மனோவா ஜெபிச்சு கேட்கிறான், ஆண்டவரே இந்த பிள்ளையை எனக்கு தந்திருக்கிறீங்க, எனக்கு வளர்க்கவும் தெரியல நடத்தவும் தெரியல, நான் என்ன செய்யறது? ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்கிறான். ஒருவேளை உங்களுக்கு வளர்க்க தெரியல நடத்த தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட மனோவா மாதிரி ஜெபிங்க. Like Manoah, pray unto God. என் பிள்ளையை ஒழுங்கா என்னால் நடத்த தெரியல, என்னுடைய பிள்ளை எனக்கு ஒழுங்கா நடத்த தெரியல, I am unable to lead எனக்கு my என்னுடைய பிள்ளையை children. சரியா வளர்க்க தெரியல. I am unable to bring up my child. பெற்றோர்கள் ஒண்ணே ஆண்டவரிடத்துல தேவ சமூகத்துல முழங்கால் போட்டு ஜெபிச்சு ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேளுங்க. Parents kneel down and seek counsel from God. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். Lord will teach you. அந்த மனோவா கேட்ட உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? When Manoah asked unto the 13ஆம் Lord, வசனம் 14ஆம் வசனத்துல 13th and 14th verse, நான் உனக்கு சொன்ன எல்லாவற்றிலும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். they will have to be beware of what அந்த I say. சிம்சோன் உனக்கு பிறக்கிற அந்த மகன் சிம்சோன் திராட்சை செடியில உண்டாகிறத ஒண்ணு சாப்பிடக்கூடாது, He should not eat whatever comes from the திராட்சை ரசம் குடிக்க கூடாது, He should not drink wine. மதுபானம் குடிக்க கூடாது, He should not drink strong. தீட்டானதொன்றும் புசிக்க கூடாது. He should not eat any நான் unclean things. கட்டளையிட்டதெல்லாம் கைக்கொள்ள வேண்டும். He will have to do whatever I ஆண்டவர் say. அழகா தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. Lord is teaching very clearly. ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு கேளுங்க. You ask God how to bring நான் up your உங்களுக்கு child. சில காரியங்கள் தான் சொல்றேன், சில 10 கட்டளைகள் தான் சொல்றேன். I just give you 10 நீங்க commandments. உட்கார்ந்து ஜெபிச்சு கேளுங்க. You pray and ask உங்க God பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு கேளுங்க. how you can bring up ஒரு your நேரம் children. ஒரு நாள் ஃபுல்லா உங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. You pray with your children, fast அந்த and பிள்ளை pray. எந்திரிச்சு போக விடாதீங்க. ஒரு 5 மணி நேரம் உட்கார்ந்து அந்த பிள்ளையை உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. One full day fast and pray with your children. உங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி நடத்தணும், என்ன Dress வாங்கி கொடுக்கணும், எந்த நேரத்துல எங்க அனுப்பணும், என்னெல்லாம் படிக்க வைக்கணும், எப்படி எல்லா ஆண்டவரிடத்துல கேளுங்க. You ask unto the Lord what they want to Each and study. every step you take according to the will of God, then surely your children will be blessed by the Lord. தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்தால் தேவன் நிச்சயமாக பிள்ளைகளை How ஆசீர்வதிப்பார். you have to nourish your children, எப்படி உங்களுடைய பிள்ளைகளை போஷிக்க how you have வேண்டும், to make the children to grow according to the knowledge of God. எப்படி தேவனுடைய அறிவின்படி பிள்ளைகளை வளர்க்க You முடியும். just go and remain in the presence of God and ask counsel from the Lord. தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆலோசனையை The Lord பெற்றுக்கொள்ளுங்கள். will instruct you, the Lord will teach you how you should make your children to grow in his knowledge. தேவன் உங்களுக்கு போதித்து எப்படி உங்களுடைய பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லித் தருவார். ஆண்டவர் அழகா உங்களுக்கு ஆலோசனை சொல்லி கொடுப்பார். Lord will give you counsel. பைபிள் ஸ்டடிக்கு கையோட கூட்டிட்டு போன்னு சொல்லுவார். Bring your child to Bible study. காத்திருப்பதற்கு சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லுவார். Bring your child to tarrying உன் meeting. பிள்ளை நல்ல ஆவியில நிறைய வைன்னு சொல்லுவார். Make your child to be filled in the உன் பிள்ளை spirit. கூட்டத்துல பேசிட்டே இருக்குது, நீ பேச விடாம கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி கொடுப்பார். You will have to control your child not to உன் speak. பிள்ளை பின்மாற்றக்கார மாதிரி பின்னாடி உட்கார்ந்திருக்கான், போய் முன்னாடி போய் உட்கார சொல்லுன்னு சொல்லுவார். Your child is backslidden, ask him to go உன் பிள்ளை front. கூட்டத்துல கண்ணை மூடுறதே இல்ல, நல்ல கண்ணை மூட சொல்லுன்னு சொல்லுவார். Make your child to close your eyes. எல்லாரும் முழங்கால் நிக்கிறாங்க பாரு, உன் பிள்ளை முழங்காலே நிக்கிறது இல்ல, நல்ல முழங்கால நிக்க சொல்லுன்னு சொல்லுவார். Make your child to kneel down. உன் பிள்ளை பாரு எல்லாரும் சோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க, உன் பிள்ளை வாயை மூடிட்டு இருக்கு, நல்ல வாயை தரேன் சோத்திரம் பண்ண சொல்லுன்னு சொல்லுவார். Make your child to praise the Lord. உன் பிள்ளை பாரு எல்லாரும் நல்ல அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்காங்க, உன் பிள்ளை ஓடிக்கிட்டே இருக்கு பாரு, நல்ல அமைதியா ஒரு இடத்துல உட்கார சொல்லுன்னு சொல்லுவார். Make your child to sit at one place. உன் பிள்ளை பாரு சண்டே கிளாஸ் படத்தை சரியா படிக்கவே மாட்டேது, நல்லா படிக்க சொல்லு. Make your child to 4 மணிக்கு உன் பிள்ளை தூங்குது, எழுப்பி நல்லா சோத்திரம் பண்ண வை. raise up your child at 4 o'clock. ஆண்டவர் உனக்கு அழகா பிள்ளை எப்படி நடக்குன்னு சொல்லி கொடுப்பார். Lord will teach you how you shall bring up. சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்றாரோ அந்தபடி வளர்த்தாத்தா நீயும் தப்ப முடியும், உன் பிள்ளைகளும் பரலோகத்துக்கு போக முடியும். Spirit of truth, Holy Spirit will teach you. ஏலி தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் அவன் குடும்பத்துக்கு கர்த்தர் நீங்காத நியாய தீர்ப்பு செய்தாராம். Lord brought உங்க பிள்ளைகளை நீங்க சரியா அடக்காம வளர்த்தீங்கன்னா உங்களுக்கும் நியாய தீர்ப்பு, உங்க குடும்பத்துக்கும் நியாய தீர்ப்பு, அது என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு வேணுமா? வேண்டாம், தப்பித்துக் கொள்ளுங்கள். தேவன் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், மறுபகுதியில் அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். பிள்ளைகளை நீங்க சரியா வளர்த்தீங்கன்னா அவர் இரக்கம் பாராட்டுவார். பிள்ளைகளை நீங்க சரியா வளர்க்கலைன்னா அவர் பட்சிக்கிற அக்கினியா மாறிடுவார். நீங்க ஆண்டவரை இரக்கமுள்ளவரா அன்புள்ளவரா சந்திக்க விரும்புறீங்களா? பட்சிக்கிற அக்கினியா எரிச்சல் உள்ள தேவனா சந்திக்கிற நியாய தீர்ப்பு கொடுக்கிறவரா சந்திக்க நீங்க விரும்புறீங்களா? பிள்ளைகளை கர்த்தர் உங்க கையில கொடுத்து கரெக்டா கணக்கு கொடுக்கணும். திங்கக்கிழமை எப்படி உன் பிள்ளையை வளர்த்த, செவ்வாய்க்கிழமை நீ எப்படி வளர்த்த, ஒவ்வொரு நாளுக்கும் கணக்கு கொடுக்கணும். சரியா பெற்றோர்கள் பயந்து நடுங்குங்கள். நீ என் வேதத்தை மறந்தாய், உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன். நீங்க பைபிள் படிக்க நீங்க மறந்துட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளை ஆண்டவர் அன்னைக்கு மறந்துடுவாரு. பெற்றோர்கள் முதல்ல முன்மாதிரியா இருக்கணும். பெற்றோர்கள் நல்ல 4 மணிக்கு எந்திரிச்சு நீங்க ஜெபிக்கணும். சரியா பிள்ளைகளை நீங்க வளர்த்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் பிற்காலத்தில் உங்களுக்கு ஆனந்தத்தை மாறுதலை உண்டாக்குவார்கள். Your children will be the channel of blessing to many. They will be blessed by the Lord and they will be the
they will be the living epistles which will be read by all men. அவர்கள் எல்லாராலும் வாசித்தறியப்படக்கூடிய ஜீவனுள்ள நிரூபமாக மாறுவார்கள். ஹல்லேலூயா. Hallelujah. மனோவா கேட்குறான், ஆண்டவரே பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி நான் நடத்தணும்? 2 கேள்வி கேட்குறான், எப்படி நான் வளர்க்கணும், எப்படி நடத்தணும்? ஆண்டவர் சொல்றாரு, அவன் திராட்சை ரசம் குடிக்க கூடாது, திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், அவன் பிள்ளைகளை பரியாசக்காரனா விடக்கூடாது. வாலிப வயசுல பிள்ளைகள் பரியாசம் பண்ணணும்னு நினைப்பாங்க, திராட்சை ரசம் குடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், பரியாசம் பண்ண விடாதீங்க. உங்க பிள்ளைகளை கேலி கிண்டல் பண்ணி 4 பேர் நிற்கிறாங்களா அந்த இடத்துல உங்க பிள்ளைகளை நிற்க விடாதீங்க, பிடிச்சு தரத்தரம் இழுத்து கூட்டிட்டு வந்துருங்க. ஆகாதவங்களோட உனக்கு என்ன பேச்சு வாங்கிட்டு ஒரு முறை மறைச்சிங்கன்னா அந்த பிள்ளைங்கிட்ட ஓடி வந்துடணும். பிள்ளைகளை சரியாக வளர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் வளர்த்தீங்கன்னா பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைகளை பெரிய ஒரு ஊழியக்காரராக வருவாங்க, ஒரு நல்ல சியோனாக வருவாங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக நல்ல ஒரு விசுவாசியாக வருவாங்க, சபைக்கு தூணாக இருப்பாங்க, சத்தியத்துக்கு சாட்சியாக இருப்பாங்க, எல்லாராலும் வாசித்தறிவர்களுடைய ஜீவனில் நிருபமாக வருவாங்க, முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளை நடத்துவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் மனோவாவை போல ஞானத்தையும் அறிவையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். You have to get wisdom and knowledge from the Lord so that you may you have to make your children to grow in his knowledge. தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பிள்ளைகளை வளர்க்க உங்களுக்கு ஆலோசனை தரப்படும். எப்படி பிள்ளையை வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று மனோவாவை போல ஆண்டவரிடத்தில் ஆலோசனையும் ஞானத்தையும் கேட்டு பெற்றுக்கொள். Like Manoah asked counsel and wisdom from God. அடுத்து 10வது கட்டளை, 10th commandment. உங்களால ஒண்ணுமே முடியல, கை மீறி போயிடுச்சு, பிள்ளைகளை என்னால அடக்க முடியல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல காரியம் செய்யுங்க. லூக்கா 23:28 உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள். Luke 23:28 இயேசு சொல்கிறார், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள். You weep for your children. 23:28 இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். Weep for yourself and your children. பிள்ளைகளை நினைச்சு நைட் நேரத்துல முழங்கால நின்னு அழுங்க. Thinking about your children, kneel down and pray. நீங்க எல்லாரும் அந்த பாஸ்டர் பாலுடைய சரித்திரத்தை கேட்டிருப்பீங்க. You might have heard the history of Pastor Paul. அந்த ஒரு கண்ணு இல்லாமல் இருந்த அந்த பாஸ்டர் பேருங்க, மதுரையில் சென்ட்ரல் பாஸ்டர் இருந்தாரே, ஒரு கண்ணு இல்லாமல், ரசல் ரோஸ் பாஸ்டர். ரசல் ரோஸ் பாஸ்டருடைய அவங்க அம்மா அவங்க பிள்ளைகள் எல்லாம் நைட்டு படுக்க 9 பிள்ளைகள் நினைக்கிறேன், அத்தனை பிள்ளைகளையும் படுக்க போட்டுட்டு நைட்டெல்லாம் முழங்கான்னு கண்ணீர் விட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் தலையிலையும் கை வச்சு ஜெபிச்சுட்டே இருப்பாங்களாம். அவங்களுடைய அந்த தாயுடைய கண்ணீரான ஜெபத்தினால பாஸ்டர் ரசல் ரோஸ், அவங்க அக்கா கிறிஸ்டி, அவங்க சென்ட்ரல் அம்மச்சியாக இருந்து மறிச்சாங்க. அவங்க எல்லா பிள்ளைகளும் நிறைய பேர் ஊழித்து வந்தாங்க. சுந்தர் ரோஸ் அவங்களோட அண்ணன், சுந்தர் ரோஸ், பாஸ்டர் ரசல் ரோஸ், கிறிஸ்டி அக்கா, அந்த 3 பேரும் அழகான சியோனாக இந்த ஊழியத்துக்கு வந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகளெல்லாம் படுக்க போட்டுட்டு நைட்டெல்லாம் ஒவ்வொரு பிள்ளையை தலைமாட்டிலையும் போய் நின்று முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு அவங்க அம்மா ஜெபிப்பாங்களாம். நைட்டு ஒவ்வொரு பிள்ளையை தலையிலையும் கை வச்சு முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபிப்பாங்களாம். பாருங்கள், அவங்க எல்லாரும் அருமையான ஊழியர்களாக வந்தாங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுது 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 ஜெபிச்சு உங்கள் கண்ணில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி போயிடணும். எவ்வளோ நீங்கள் கண்ணீர் விடுறீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் ஒரு பாட்டில் வச்சுருக்கிறார். இந்த துருத்தியில் கண்ணீர் யாவையும் இருத்தி கருத்துடன் காண்கிறீர். ஆண்டவர் அந்த தண்ணியெலாம் உங்கள் பிள்ளைகளுக்காக விட்ட கண்ணீரெல்லாம் ஒரு பாட்டில் அதில் பிடிச்சி வச்சு அந்த தண்ணீருக்கு தகுந்த அந்த கண்ணீரின் பிரதிபலனாக உங்கள் பிள்ளைகள் எல்லாம் அழகாக எதிர்காலத்தை பிரகாசமாக ஒளிமயமாக ஆசீர்வாதமாக, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளையை பண்ணுற சேட்டையை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு நீங்களும் சேர்ந்து கிண்டல் அடிச்சுட்டு அந்த பிள்ளைகளோட உட்காந்துட்டு நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளைகளை சரியாக ஜெபிக்காமல் கூட்டங்களுக்கு நீங்களும் வராமல் அந்த பிள்ளைகளை ஒழுங்காக கூட்டிகிட்டு வராமல் நீங்களும் பைபிள் படிக்காமல் அந்த பிள்ளைகளையும் பைபிள் படிக்க விடாமல் இஷ்டம் போல் நீங்கள் வளர்த்தீங்கன்னா நீங்களும் கணக்கு கொடுக்கணும், நீங்களும் பரலோகம் போக முடியாது, பரலோகத்துக்கு உங்கள் பிள்ளைகளும் போக முடியாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு இயேசு சொல்லியிருக்கிறார், நான் சொல்லலை. உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். கத்தரி வரைக்கு போகணுமா, என் பிள்ளை கத்தரிக்கு வரைக்கு போகணுன்றவங்களாம் கை தூக்குங்க. இந்த 10 கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளும் நீங்களும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் மாறுவீர்கள். You will become signs and wonders. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஏலி தன் பிள்ளைகளை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் அவன் குடும்பத்துக்கு கர்த்தர் நீங்காத நியாய தீர்ப்பு செய்தார். இந்த வசனத்தை படித்து நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Samuel 3rd chapter 13th verse. அவர் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும்
அவர்களை அடக்காமற் போன அவர்களை அடக்காமல் போன பாவம். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கொடுத்து கேள்விப்படுகிற செய்தி சரியில்லை, நீங்கள் இனிமேல் இப்படி இருக்க வேண்டாம். அப்படி பாலிசா அப்படி பொலைட்டா சொல்லிட்டு விட்டுட்டான். என் பிள்ளைகளே, நீங்கள் இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Second chapter 24th verse. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறீர்களே. என் பிள்ளைகளே, இந்த பாவமெல்லாம் நீங்க செய்யாதீங்க. அப்படி ரொம்ப ஜென்ட்லா பொலைட்டா டீசெண்டா சொல்லிட்டாரு ஏலி. அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் கர்த்தருடைய குடும்பத்துக்கு நீங்காத நியாய தீர்ப்பு செய்ய. இந்த 10 கட்டளைகளின்படி நீங்க ஜீவிச்சு உங்க பிள்ளைகளை நீங்க நடத்துனீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் பரலோகத்துக்கு போயிடலாம், உங்க பிள்ளைகளும் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவாங்க. அது ஃபுல் கேரண்டி நான் தரேன். இந்த சத்தியம், இது உண்மை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10 கட்டளைகளின்படி உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் ஜீவிக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நடத்த வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்கள் பிள்ளைங்க நிரந்தரம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு அந்த வாடகைக்கு கொடுத்து அந்த கொஞ்ச நாளில் சரியாக வளர்த்துட்டிங்கன்னா ஆண்டவர் கணக்கு கேட்கும்போது நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். உங்களுடைய பிள்ளைகளும் கூட மகிமையிலே கர்த்தருடைய வருகையிலே உங்களோடு கூட பறந்து வருவார்கள். எல்லார் கண்களை மூடுவோம். இந்த 10 கட்டளைகளுக்கும் பெற்றோர்கள் எல்லாரும் மனப்பூர்வமாக ஒப்புக்கொடுங்கள். ஆமென்.